அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்காக இப்படி ஒரு தீபம் இது நாள் வரைக்கும் நம்ம ஏத்துனதே இல்ல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆனி அமாவாசையில இப்படி ஏற்றி பாருங்க. புதிய யோகம் பெறலாம். குடும்பத்தில் கஷ்டமே இருக்காது, நிம்மதி நிலவும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆனி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களை நினைத்து இந்த தீபம் இது நாள் வரை நம்ம ஏற்றலை அப்படின்னா கண்டிப்பாக இதை முழுவதுமாக கேட்டு இப்படி ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க. நிச்சயமாக வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. ஒவ்வொரு மாதமே அமாவாசை வந்தாலும் கூட இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த அமாவாசைக்கு அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களை நினைத்து நம்ம தர்ப்பண காரியங்கள் கொடுத்தோம் அப்படின்னா 12 ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்களுடைய ஆசிர்வாதமும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆனி அமாவாசை அப்படிங்கிறது 12 ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலனை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை முன்னோர்களுக்காகவே இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணும். எல்லார் வாழ்க்கையிலுமே பார்த்தோன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேங்கிய தண்ணீர் போல நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரியாக ஒரே இடத்தில் நின்றுடுச்சுன்னா யாருமே பிரம்மாண்டமாக அந்த வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க.